ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு மதுரை வீடு. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடச்சனந்தல் டு ஊமச்சிக்குளம் போற வழியில, அதாவது ஆலத்தூர் ஏரியால வைரவிழா நகர்ல தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த வைரவிழா நகர்ல ஒரு அருமையான ஒரு வீடை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. ஸோ இந்த வீடை பத்தின டீடைல்ஸ்லாம் நம்ம போய் பார்ப்போம். ஸோ வாங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற ஏரியாவெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஏரியா ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஏரியால ஒரு வீடு, அருமையா ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் 1550 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ வாங்க. இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ரோடு 40 அடி ரோட்ல போட்டிருக்காங்க. ஸோ நேரா வந்தீங்கன்னா இந்த கார்னர்ல 2வது பிளாட் தான் நம்மளோட வீடு. சோ நம்ம வந்திருக்கிற வீடு இதுதான். சோ இந்த வீட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. அது போக இங்க 40 ரோடுல அமைச்சிருக்காங்க. சோ இந்த பில்டப் ஏரியா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியால அமைச்சிருக்காங்க. மேலையும் கீழையும் சேர்த்து இந்த வீடோட கட்டுமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுடைய திசை எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசல் கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. ஆனா பிளாட்டோடைய ஏரியா தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போவோம். ஏரியால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோல ஒரு நார்மல் காரை நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு வெல்கம் பேட்ச்மே கொடுத்துருக்காங்க. அது போக இங்க சைட்ல ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. முக்கியமா வென்டிலேஷனுக்குமே இங்க இடம் கொடுத்து ஜன்னல் போட்டிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 12 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஹால் ஃபுல் ஃபால் சீலிங்லாம் போட்டு டிவி யூனிட்டுமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே அருமையா பண்ணி வச்சிருக்காங்க இந்த டிவி யூனிட்டுமே. ஸோ கபோர்ட் கிளாஸஸ் எல்லாம் போட்டு, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல், அவ்வளவு ஜன்னல் வச்சிருக்காங்க. முக்கியமா நீங்க லைட்டே போடாத அளவுக்கு சூரிய வெளிச்சத்திலேயே வீட்டுக்குள்ள வர அளவுக்கு இங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக இங்க கொசுவலை, அதாவது கொசுவலை மத்த எல்லாருமே ஸ்லைடிங் டோர் தான் போடுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல ஓப்பன் டோரே போட்டு வச்சிருக்கோம். டோருமே நல்ல பர்மா தேக்ல தான் போட்டிருக்காங்க. டூப்ளெக்ஸ் மாடல்ல தான் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா மேல 2 BHK, அதாவது மேல 2 பெட்ரூம், கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஹால் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹால் 10க்கு 16ல அமைஞ்சிருக்கு. சோ அடுத்து நம்ம கிச்சனுக்கே போவோம். இந்த கிச்சன் ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிபிக். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் ஓப்பன் கிச்சனாவே நிறைய பேர் விரும்புவாங்க. இல்ல ஓப்பன் கிச்சன் வேணாம் அப்படின்னு கேட்டா கூட இங்க பார்ட்டிஷன் போடுறதுக்கான ஐடியாஸ் கூட இங்க இருக்கு. பட் ஆனா இங்க நிறைய பேர் விரும்புறதுக்கு காரணம் ஓப்பன் கிச்சன். இங்க டைனிங்குமே போட்டு அழகா இங்க இந்த கிச்சன், அதாவது இந்த கிச்சனுமே மாடுலர் கிச்சனாவே ஃபுல்லாவே அமைச்சிருக்காங்க. சோ இங்க இந்த வீட்டுல ஒரு சில வேலைகள் இன்னும் கம்ப்ளீட் ஆகாததுனால இங்க ஒரு சில பொருட்கள்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க கொசுவலை ஓப்பன் டோராவே நம்ம போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 2-3 டோருக்கு இன்னும் பிக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. சோ இங்க இருக்கு. இங்க மேல டோர், அதாவது நம்ம டோர் வைக்கிறதுக்குமே ஒரு சின்ன டோர் போட்டிருக்காங்க. அது போக முக்கியமா சின்னியுமே இங்க அமைச்சு கொடுத்துறாங்க. கிச்சன் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு பாத்தீங்கன்னா, அதாவது 10க்கு 14 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. சோ இங்க கிச்சனை விட்டு வெளியே வந்தீங்கனாலே இங்க ஒரு பூஜால மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல் டோருமே ஷோகேஸ் அண்ட் கலருமே பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரூம் பார்க்க போறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். கீழே வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா ஒரு ஃபுல் பினிஷ்ல ஒரு ஒயிட் மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கு. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ரூமுக்குமே இங்க கொசுவலை மேட்டம் போட்டு டோர் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ல போட்டு வச்சிருக்காங்க. சோ முட்டாச் பாத்ரூமே இங்க அமைஞ்சிருக்கு. இங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ்டன் தான். இங்க கபோர்ட் செட்டப்மே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. வித் லாஃப்டோட இந்த லாஃப்ட் அண்ட் ஷோகேஸ் எல்லாமே எல்லா பெட்ரூம்லயுமே பண்ணி வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க இதை தவிர்த்து புதுசா பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. சோ இந்த பெட்ரூம் என்ன சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10க்கு 14 சைஸ்ல அமைச்சிருக்காங்க. அடியில ஒரு 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சோ இங்க ஒரு செட்டப் ஏரியா அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இது ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ரிலாக்ஸேஷனோ இல்ல வீட்டுல நிறைய பேர் ரிலேஷன்ஸ்லாம் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு ஸ்பேஸ் பத்தலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அது போக இங்க நீங்க சோஃபா போட்டுக்கனாலும் இங்க சோஃபா போட்டுட்டு ஒரு டிவி யூனிட் இங்க வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா தரமா ஒரு விருப்பப்பட்ட மாதிரி அமைச்சுக்கலாம். சோ இங்க இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாம் போக இங்க 2 பெட்ரூமே அமைச்சிருக்காங்க. அது போக அவுட்டர் யூனிட்டுமே ஒண்ணு இருக்கு. வாங்க உள்ள போலாம் பெட்ரூமுக்கு. சோ இந்த பெட்ரூம் ஃபர்ஸ்ட் மாடியில செகண்ட் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம்,
ஸோ இங்கேயுமே ஒரு அழகான ஒரு லாஃப்ட். உண்மையிலே எனக்கு இந்த லாஃப்ட் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கலரும் டிசைனுமே சூப்பரா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது போக இங்க லாஃப்ட்டுமே ரொம்பவே சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 10x14 அமைஞ்சிருக்கு. அது போக இங்க ஆஸ் யூசுவல் நம்ம டோருமே குவாலிட்டியில போட்டு கொசுவலையுமே ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் சேர்த்துமே அட்டாச் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இங்க அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை விட்டு, அதாவது மாடியில உள்ள செகண்ட் பெட்ரூமை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம செட்டப் ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். நம்ம செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்க போறோம். சோ வாங்க செகண்ட் பெட்ரூம்குள்ள போலாம். சோ இந்த செகண்ட் பெட்ரூம்லயுமே ஒரு சூப்பர்வா ஒரு கபோர்ட் செட்டப் அண்ட் டோர் செட்டப் அண்ட் எல்லாமே இங்க சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. லாஃப்ட் முதற்கொண்டுமே எல் ஷேப்லயுமே அடைச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடமாவே இங்க அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்ஸ்லயுமே ஒரு அட்டாச் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூமே அமைஞ்சிருக்கு. சோ இந்த ரூமோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10x10 இந்த ரூம் அமைச்சிருக்காங்க. சேம் இங்க வென்டிலேஷனுமே ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. சோ இந்த வீட்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே காம்ப்ரமைஸே பண்ணல. எல்லா ரூமுக்குமே வென்டிலேஷன் வித் டோருமே தரமா போட்டிருக்காங்க. அது போக கொசுவலை, அதாவது ஓப்பன் டோர் கொசுவலை இங்க அமைச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் வந்துட்டீங்கன்னா அவுட்டர் ஏரியாங்க. சோ இந்த அவுட்டர் ஏரியால நீங்க இந்த ஸ்பேஷியஸ்க்குமே இங்க வாஷிங் மிஷினுமே இங்க அமைச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இங்க அமைச்சிருக்காங்க. ஒரு ரிலாக்ஸேஷனா இங்க வந்து ஒரு மீட் பண்ற இடமாவுமே இங்க அமைஞ்சிருக்கு. நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இந்த மொட்டை மாடியிலையுமே இங்க ஒரு சின்டெக்ஸ் டேங்க், ஒயிட் டேங்க்குமே அமைச்சிருக்காங்க. இந்த ஏரியால வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. ஸோ தண்ணி பிரச்சனை இங்க இருக்காத ஒரு ஏரியாவை தான் அமைஞ்சிருக்கு. அது போக இங்க மாடியிலுமே கூலிங் பெயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த எலிவேஷன் செட்டப்மே பார்க்க நல்லாவே இருக்குங்க, லைட் செட்டிங்கோட. ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்கு? இந்த ஏரியா ரொம்பவே காமா அமைதியான ஒரு ஏரியாவா அமைஞ்சிருக்குங்க. ஸோ இங்க வீடுகளுமே நிறையவே வந்திருக்கு. பால்கனி வியூவுமே சூப்பரா இருக்குங்க. 40 அடி ரோடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஒரு பார்க்கிங்க்கு ஒரு பிரச்சனையே இல்லாம தான் இருக்கு. அது போக நீங்க கார் நிப்பாட்டுறதுக்கு நம்ம வீட்லயுமே ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சிருக்காங்க. இந்த வீட ஃபுல் டீடைல்ஸுமே பார்த்தாச்சு. என்னடா இவன் பிரைஸ் இன்னும் சொல்லலன்னு பாக்குறீங்களா? ஆல்ரெடி தம்ப்லைன்ல நம்ம போட்டிருப்போம் இந்த வீட்டுடைய ரேட்டு. தம்ப்லைனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீட்டுடைய பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 80 lakhs சொல்லியிருக்காங்க. 80 lakhs சொல்லி நெகிஷியபிளா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ரேட்டை பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். வீட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ்மே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு மறக்காம காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே வைக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். Until then, signing off here from Vigneshwaran. Thank you.